விருப்பம் இல்லை சக்தி. ஆனா நீங்க பண்ற விஷயங்கள் நான் சொல்லதானே வேணும். சொல்லுங்க, அதுக்கு தான் அவங்களோட ப்ரொடியூசர்ஸ் வந்து கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்க. என்னது அவசரத்துல எல்லாரையும் சொல்லல, அப்ப இருந்த ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் வந்து பெருசா யோசிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு 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 கண்டென்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இவ்வளவு விஷயம் தேவையே, அதுக்கெல்லாம் நாங்கள் பட்ஜெட் பண்ணணுமேன்ற ஒரு அந்த பேசிக் சென்ஸ் இல்லாம அவசரத்துக்கு ஒரு பட்ஜெட்டை போட்டு, அது ப்ரொடியூசர் பிரச்சனை இல்லை, அது சக்தி டிவி பிரச்சனை. அவன் கொடுக்குற பட்ஜெட்ல நீ எப்படியாவது படத்தை எடுத்துடுவான்னா அவன் என்னதான் பண்ணுவான். இல்ல அதுவும் இருக்குதான், பட் ப்ரொடியூசர்ஸ் ஃபைட் பண்ணணும்ல, தட் இஸ் தேர் ஜாப். வேலை போயிடும். அப்படி இருந்தபடியா தான் அது அப்படி பிரச்சனைக்கு நான் வரேன். இப்ப இதுக்கப்புறம் வரலாட்டி நீங்க மொத்தமா அடிக்கணும், சரி பரவாயில்ல. இப்ப அதுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்க நான் சொல்றேன். அப்ப அதுல 4 நாள் தான் நான் நடிச்சிருக்கேன். ஆனா வந்து ஏடியா ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸ்கிரிப்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் 1-2 நாட்களில். அது பிறகு எடிட்டிங்கெல்லாம் முடிஞ்சு சார் போயிட்டார் இந்தியாவுக்கு. என்ன செய்யணும், லைவ் சவுண்ட் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. லைவ் சவுண்ட் வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம். அது பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். லைவ் சவுண்ட் எடுக்கிறாங்க, லைவ் சவுண்ட் பண்ண தெரியும், அதுக்கு லைவ் சவுண்ட் பண்ண தெரியும். அப்போ அந்த டெக்னிக்கல் ஃபோல்ட்ஸ் கொஞ்சம் இருந்தபடியா அது கட்டாயம் டப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்குது. எனக்கு ஷூட் பண்ணும்போது தெரியும் டப் பண்ண தான் வேணும், என்ன அப்படியே சிங்க் ஆகாது. அடுத்தடுத்த கட்டுக்கு போகும்போது பெரிய பிரச்சனைகள் வரும் தான். நம்ம ஓப்பனாக தான் ஷூட் பண்ணுறோம், கட் பண்ணல. அப்போ ஷூட் பண்ணுறோம் லைவ் ஷூட் பூம் தான். சில நேரம் மற்ற மைக்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா, பட் பூமில் தான் மெயினாக சவுண்ட் எடுத்தாங்க. அப்போ இப்போ எல்லாரையும் டப் பண்ணணும். எத்தனை ஆண்டு இது 2014 ஆமாம். அப்போ ஒருவேளை கமலை பார்த்து காப்பி அடிச்சாங்களோ தெரியும், அவர் லைவ் சவுண்ட்ஸ் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி இவங்க லைவ் சவுண்ட்ஸை ட்ரை பண்ணி பார்த்து. அது டெக்னாலஜி, இது டெக்னாலஜியா? படத்துல டிரெக்டருக்கு லைவ் சவுண்ட் தான் விஷனா இருந்திருக்கும். ஆனா என்ன பிரச்சனைனா அதுக்கான டெக்னீஷியனையும் டெக்னாலஜியையும் கொண்டு வரதுக்கு பட்ஜெட் இருந்திருக்காரு. அப்போ இருக்கிற மைக் இருந்ததை சரி போட்டு அதில் சவுண்டை கேப்சர் பண்ணணும்னு பண்ணியிருப்பாங்க. அதுதான் நடந்திருக்கும், ஷுவராக அது நடந்திருக்கும். அது உண்மையாகவே சக்தி டிவி நினச்சா வந்து நல்ல ஒரு கொஞ்சம் பம்ப் பண்ணி கண்டென்ட்டை குவாலிட்டி ஆகிட்டாங்கனாலே அவங்கள ரசிக்கிறதுக்கு ஆட்கள் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரூட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ரூட்ஸை வந்து ஒரு நல்ல தோப்பாக்குறதுக்கான ஆசை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த கண்டென்ட்டை சரியாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சக்தி டிவிக்கு அந்த அளவுக்கு இன்கம் இல்லையா? இல்லை இருக்காது. என்ன யார் பார்க்குறா? இல்லை, அது இன்கமே இல்லைன்னா அதுக்கு ஒரு ஒழுங்கான மார்க்கெட்டிங் டீம் இல்லை. மார்க்கெட்டிங் டீம் இல்லைன்னா அதுக்கு ஒழுங்கான கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ப்ரொடக்ஷன் டீம் இல்லை. ப்ரொடக்ஷன் டீமே இல்லைன்னா அவங்களுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒழுங்கான அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை. 3 லட்சம் கொடுத்துட்டு 10 எபிசோட் ஷூட் பண்ணுன்னு சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிதான் பண்ணுவாங்க. நீங்க 30,000க்கு ஒரு எபிசோட்ல ஒரு இதுவும் பண்ண முடியல. இப்படிதான் இப்ப அவங்க எப்படி ஒரு ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணுவாங்கன்னா, யாராவது ஒரு ஸ்பான்சருக்கு போயிட்டு வித்துருவாங்க ஒரு 5 லட்சம் 10 லட்சம். இப்ப நினைக்கிறேன் என்னமோ ஒரு புது ட்ரெய்லர் ஒன்று போட்டிருந்தாங்களே இப்ப கிட்டத்துல நாள். அதுல கீழே பாருங்க, ஏதோ ஒரே ஒரு ஸ்பான்சர் மட்டும் இருக்கும். அவன்கிட்ட போயிட்டு ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ வாங்கியிருப்பாங்க. சரி, மேபி கூட இருக்கலாம். அப்ப அந்த வாங்கிட்டு இந்த பட்ஜெட்டுக்குள்ள இந்த சீரீஸா முடிக்கணும். மார்க்கெட்டிங் செய்யறவன் அதுக்கு மேல நான் உனக்கு 10 லட்சம் வாங்கி தந்துட்டு இதுக்குள்ள இதுக்கு மேல நான் ஏன் வேலை செய்யணும் அப்படி ஒரு மைண்ட் செட் தான் இருப்பான். அவன் எக்ஸ்ட்ரா வாங்க. நான் கேட்கிறேன், ஒரு டிவி சேனல்னா அவங்களுக்கு இன்கம் வரதுக்கு சோர்சஸ் அப்ப அந்த ஸ்பான்சரா அட்வர்டைஸ்மென்ட் தான், வேற என்ன? இல்ல இது இந்த சேனல் வந்து அட்வர்டைஸ்மென்ட் ஸ்லாட்ஸ்ல எப்படி அவங்களுக்கு அதை விட கூட வரணும். ஆனா அதுக்கு இவங்க ஒர்க் பண்ணணுமே. இப்படித்தானே இப்ப அட்வர்டைஸ் கொடுப்பாங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு எவ்வளவு வியூஷிப் வரும்ன்றத பார்த்து ஒரு ரேசன் அவங்க கொடுப்பாங்க. முதலாவது ஸோ நீங்கள் சொல்கிறீங்க அந்த ப்ரொடக்ஷனோட குவாலிட்டி அப்படி இருந்தால் அவ்வளோ வியூவர்ஸ் பார்ப்பாங்களா இருந்தால் அவங்களுக்கும் அந்த இன்கம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்றீங்களா? இப்போ ஐடிஎன்ல மாஸ்டர் செஃப் செய்கிறான், அதில் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி எங்கன்னு நினைக்கிறீங்க? அதில் ஸ்பான்சர்ஸ் எவ்வளோ தெரியுமா? அந்த ஒரு ஷோக்கு வர ஸ்பான்சர்ஸ் எனக்கு தெரிஞ்சு சக்தி டிவி என்டையர் ப்ரொடக்ஷன்ஸுக்கும் வர ஸ்பான்சர்ஸை விட கூட. இத்தனைக்கும் மாஸ்டர் செஃப் ஐடிஎன் ப்ரொடக்ஷனும் இல்லை. அது நினைக்கிறேன் எக்ஸ்டர்னலாக ஒரு கம்பெனி ஐடிஎன்ல ஸ்லொட்டை வாங்கி செய்கிறாங்க. அப்படி செஞ்ச ப்ரொடக்ஷன்ஸ் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச சக்தியில் சிரசை கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக போகுதுன்னு நினைக்கிறேன். அதுலேயும் இப்போ வாய்ஸ் டீன் மாதிரியான ப்ரொடக்ஷன்ஸுக்கு வந்து காசு இருக்குது. லக்ஷபதி போகக்குள்ள லக்ஷபதிக்கு ஸ்பான்சர்ஸ் இருந்துச்சு, ஆனால் மகாலட்சாதிபதிக்கு இருக்கல.
அதே மாதிரி வாய்ஸ் போகக்குள்ள இங்கே புதுசாக கிரவுண்ட் எடுத்தான், கிரவுண்ட் ஒரு ஷோ எடுத்தான். அதுதான் ஃபர்ஸ்ட் சீசன் வரக்குள்ள அதுக்கு ஸ்பான்சர்ஸ் இருந்துச்சு. இப்போ கிராண்ட் மாஸ்டர் செஞ்சாங்க, அது இங்க இருந்த ப்ரொடக்ஷன்ஸ் டீமா செஞ்சிச்சு இல்லாட்டி ஸ்டைலில் தான் நடந்துச்சு. ஆனால் அது என்ன யார் எனக்கு தெரியாது. அந்த டைம் நான் ரொம்ப சின்ன பிள்ளை, எனக்கு அதுக்கு நாலேஜ் இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்படி தான், மார்க்கெட்டிங் டீமில் ஒரு ஆள் ஒழுங்காக இருந்தால் அவருக்கு அதை விற்கலும்ண்டா அதுக்கு காசு இருக்கும். அப்படித்தான் கிரவுண்டுக்கு காசு வந்துச்சு. ஏன்னா கிரவுண்டை லான்ச்சில் இருந்து கிரவுண்டை ப்ரொடக்ஷன் எல்லாம் பாருங்க. கிரவுண்ட் சொல்றது இப்போ இந்த வாரம் சக்தி கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு, இப்போ சீசன் 2 நடக்குது. கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் இது நடக்கக்குள்ள ஹஜ் மெயின் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு மாதத்துக்கு 5 மில்லியன் ஹஜ் மட்டும் கொடுத்தாங்க. அதே மாதிரி 2-3 ஸ்பான்சர்ஸ் இருந்துச்சு ஒரு மாதத்துக்கு. அது 6 மாத கான்ட்ராக்ட், ஒரு மாதத்துக்கு அப்படி 2-3 மெயின் ஸ்பான்சர் இருந்துச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 மில்லியனு கிட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டில் மட்டும் அவங்களுக்கு மெயின் ஸ்பான்சர்ஸ்கிட்ட இருந்து மட்டும் வந்துச்சு. அதை விட சின்ன சின்ன நெட் ஸ்லாட்ஸ் அது இது எல்லாம் ஏன் சரி இவங்க இன்னும் டெக்னிக்கலி அப்டேட் ஆகாமல் இருக்காங்க. எனக்கு அதுதான் கோவம். இப்போ இல்லை, இப்போ டிஜிட்டலி எவ்வளோ விஷயம் வந்துட்டு இப்போ இன்னும் அதே அதுக்கெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ அது வந்து நாங்கள் அதில் இருக்கிற யாராவது ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு வந்து பேசணும். ஆனால் இப்போ நாங்கள் அதுக்கு கீழே வேலை செஞ்ச அளவுக்கு இப்போ நாங்கள் பார்த்து ஒப்சர்வ் பண்ண விதங்களை வச்சு இருக்கிற பிரச்சனை என்னென்னு பார்த்தா, தமிழ் சக்தி டிவியை மட்டும் சொல்லலை, தமிழ் ஸ்ரீலங்காவில் தமிழ் மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற ஆட்கள் எக்ஸ்பர்ட்ஸ் யாருமே மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஃப்ரெஷர்ஸாக போகிறது இல்லை. அவங்க எங்கே எக்ஸ்பர்ட்ஸ் எடுப்பாங்கன்னு சொன்னால் சேனல் ஹெட் மாதிரி பொசிஷன்ஸுக்கு. அதையும் இவ்வளவு காலம் சக்தி டிவி செஞ்சுட்டு இருந்தது நிறைய இந்தியாக்களை கொண்டு வந்து சேனல் ஹெட் பொசிஷனில் போடுறது. செகண்ட் இயரில் ஸ்ரீலங்காவில் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்கள தூக்கி போடுறது. அப்போ அதுலேயும் ஒரு ஈகோ கிளாஷ் வந்துடும். இவ்வளோ காலம் எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க எக்ஸ்பர்ட்டாக இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே யார் ஃபஸ்ட்டாக வராங்கன்னா ஃப்ரெஷர்ஸுக்கு ஒன்று வந்து அவங்களுக்கு தங்களோட மூஞ்சியை காட்டணுன்ற ஒரு கிரேஸ் இருக்கிற, அதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடிய ஆட்கள் தான் வருவாங்க. அவங்க அந்த கிரேஸோட அந்த ஒரு ஏக்கத்தோட அவ்வளோ காலம் வெயிட் பண்ணி இருந்து அவங்க ஒரு பெரிய பொசிஷனுக்கு அங்கே வந்தாங்கன்னு சொன்னா இல்லை, அது இப்போ அது நடக்குது. இல்லை நான் சொல்கிறேன், இப்போ இருக்கிற பெரிய பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து அங்கே இந்த இல்லை அதுதான் நான் கேட்குறேன். அந்த கிரேஸோட ஃபேம் ஆகணுன்ற கிரேஸோட வாராக்கள் தான் அந்த பெரிய பொசிஷன்ஸுக்கு வராங்கன்னா எப்படி சேனல் நடக்கும்? இல்லை அதான் அப்படி ஒரு செட் வருது. அது ஒரு கேட்டகரி, சரியா? இன்னொரு கேட்டகரி வருது, எனக்கு மீடியா படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ போயிட்டு இங்கே ஸ்ரீலங்கா காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசத்தில் சரி, இல்லாட்டி மேபி இங்கே மீடியா டிகிரிஸ் யூனிவர்சிட்டியில் இருக்க மீடியா டிகிரி சரி, மற்றது அதுவும் படிச்சு அப்படி ஸ்ரீலங்கா காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசத்தில் இருந்து தான் மோஸ்ட் நியூஸ் பக்கத்துக்கு இல்லாட்டி இந்த ஃப்ரெஷர்ஸ் இன்டர்ன்ஷிப் ப்ரொஃபஷனலி போகணும்னு நினைக்கிற செட் வந்து அதுக்குள்ளால வரும். அப்போ அதுக்குள்ளே இருக்கிறவனுக்கு ஒரு பேசிக் நாலேஜ், ஏன்னா டிப்ளமா தான் கொடுக்குறாங்க அங்கே, டிகிரியோ இல்லாட்டி ப்ராப்பர் இதெல்லாம் இல்லை. ஆனால் 6 மாதம் டிப்ளமாவில் வந்து 3 மாதம் தியரி, 3 மாதம் இன்டர்ன்ஷிப் மாதிரி ஏதோ கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு வேலைக்கு போவாங்க. அப்போ அதுலேருந்து வர க்ரௌட் ஒன்று இருக்குது. இப்போ அவங்க வந்து ஒரு பேஷனேட்டாக போவாங்க. ஆனால் போனோடனே நான் வேலைக்கு போக தொடங்கின காலத்தில் வந்து பேசிக்காக இவங்க கொடுத்தது வந்து 17,000 ரூபா 18,000 ரூபா சம்பளம். யாருக்கு போயிட்டு அங்கே ப்ரொடியூசருக்கு ஒரு இன்டர்னாக சேர்ற ஒரு ஆளுக்கு, இல்லாட்டி ஒரு ப்ரெசென்டருக்கு இன்டர்னாக சேர்ற ஒரு ஆளுக்கு அந்த சம்பளம். இந்த இயரில் 2018-19 சரியா 19 18,000 ரூபா சம்பளத்துக்கு வந்து என்ன செய்வாங்கண்டா, இப்போ நான் ஃப்ரீலான்சராக போனேன். நான் ஃப்ரீலான்சராக போகக்குள்ள காலைல 4 மணிக்கு போயிட்டு நான் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா செஞ்சேன். 7 மணிக்கு ஷோ, 4 மணிக்கு பிக் பண்ண வருவாங்க. அப்போ நான் 3 மணிக்கு எழும்பி குளித்து வெளிக்கிடணும். வெளிக்கிட்டால் 4 மணிக்கு பிக் பண்ணால் 5-5:30 கொண்டு போய் விட்டால் 7 மணி வரைக்கும் அங்கே சும்மா இருக்கணும். சரி, அந்த சும்மா இருக்க டைம் கூட நாங்கள் ப்ரிப்பரேஷன் அப்படி இப்படி ஏதாவது யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலான்னு வைப்போமே. 8-8:30 ஷோ முடிஞ்சிடும். ஷோ முடிஞ்ச பிறகு டிரான்ஸ்போர்ட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. 12 மணி வரைக்கும் உட்காந்திங்கன்னா 12 மணி லைவுக்கு எப்படி சரி உங்களை உட்கார வச்சிருவாங்க. கேட்டால் அதுக்கு வந்து ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்ன சரி செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன். இனி அப்போ நாங்கள் ஸ்கூல் முடிஞ்சு போன ஃப்ரெஷர்ஸ் தானே, சரியா? நான் ஒன்று எங்களுக்கும் படிக்கணும்னு ஆசை இருக்கும், இல்லாட்டி அண்ணா சொல்கிறாரு அக்கா சொல்கிறாங்கன்ட்டு நாங்கள் ஸ்கூல் லெவலில் இருந்தானே வரோம். அப்போ எங்களுக்கு வந்து இந்த கோஆப்ரேட் கல்ச்சர்லாம் தெரியாது. முடிஞ்சனா 18-19 அப்போ எங்களுக்கு அப்படி ஒரு ஆசை தானே இருக்கும். மற்றது இப்போ எங்களுக்கு வந்து சீனியர்ஸ் யாராவது சொன்னால் அதை கேட்ட ஒரு பழக்கம் இருக்கும். இப்போ ஸ்கூல்ல எல்லாம் ஒரு வயசுக்கு முன்னாலே அண்ணா சொன்னால் செய்யணும். எத்தனை நாள் ஒர்க் பண்ணி இப்போ நான் ஃப்ரீலான்ஸ் செய்யக்குள்ள எனக்கு மோஸ்ட்லி வீக்குக்கு 3 ஷோ இருக்கும், சில வேளை 2 ஷோ இருக்கும், டிபெண்ட்ஸ். இப்போ அதாவது 2 நாள் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 இருக்கும் வீக்குக்கு. ஸோ மாறி மாறி சில டைமுக்கு ஷோ இல்லாத டைமும் வர வேண்டி வரும், டிபெண்ட்ஸ். ஃபஸ்ட்டாக இப்போ நான் தான் சொல்லுவேன், அதுக்குள்ளே நான் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருந்தேன். ஏண்டா
எனக்கு ஓரளவுக்கு டெக்னிக்கல் கொஞ்சம் தெளிவு இருக்குன்றது கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா எனக்கு ஒன்று விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்துச்சு போகிறதுக்கு முன்னுக்கே. ஸ்கூலில் வந்து மீடியா யூனிட் அது இதுன்னு சொல்லி லைவ் செஞ்சு இப்போ ஸ்கூல் பிக் மேட்ச் லைவ் அது இதுகளில் பார்த்துருக்கேன். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பேசிக் ஐடியாவும் இருக்கு. இப்போ அதால எனக்கு வந்து அது லேர்ன் பண்ணுறதுக்கு பெரிய டைம் ஒன்று போகல. மற்றது ஓரளவுக்கு எந்த வேலை ப்ரெசென்டிங் தான் நான் அதுக்கு தான் வந்திருக்கேன்றதுல ஐடியா இருந்துச்சு. இப்போ நான் அதுக்குள்ள போய் வதப்பட்டது எல்லாமே நான் வாலண்டியராக லேர்ன் பண்ணணும்னு போய் வதப்பட்டது தான். போய் சொல்ல தேவையில்லை. இப்போ என்ன ஃபோர்ஸ் பண்ணி யாரும் வதைக்கல. ஆனால் நான் லேர்ன் பண்ணுற கியூரியாசிட்டியில் இருக்கிறேன்றதால எந்த தள்ள நிறைய வேலை வந்து மாட்டிச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் 2018-19 டைமில் சோஷியல் மீடியாவில் இவங்க ஒன்றுமே போடுறதில்ல. அப்போ நான் கேட்டேன், சரி இதுக்கு வந்து போஸ்ட் ஏதாவது போடுவோம். ஏன்னா இப்போ காலைல டெய்லி லைவ் போகிறாங்க. அவங்ககிட்ட வார ஸ்பெஷல் கெஸ்ட்டோட இன்டர்வியூட கூட ரெக்கார்டிங்ஸ் இல்லை. ஸ்ரீலங்காட பெரிய ஒரு சேனல்லையே ஏன்னா 8 மணிலேருந்து 8:30 அப்போ குட் மார்னிங் ஸ்ரீலங்கா டெய்லி இன்டர்வியூ தான். அப்போ அதில் வந்து பெரிய பெரிய கெஸ்ட் எல்லாம் வருவாங்க. இந்தியன் ஆர்டிஸ்ட் வருவாங்க, இங்கே இருக்கிற பெரிய ப்ரொஃபஸர்ஸ் வருவாங்க, லோயர்ஸ் வருவாங்க, அது இதுன்னு சொல்லி பெரிய ஆட்கள் வருவாங்க. யார்கிட்டையுமே ரெக்கார்ட்ஸ் இல்லை. இவ்வளவுக்கும் அவங்க செய்ய வேண்டியது அது லைவா மட்டும் போச்சு, ரெக்கார்டிங் பண்ணல, எங்கேயுமே போறது இல்லை. அதில் அவங்க செய்ய வேண்டியது ரெக்கார்ட் பட்டன் அமர்த்துறது மட்டும்தான். என்ன ஸ்டோரேஜ் இல்லையா? ஸ்டோரேஜ் அப்படியும் பீட்டா தானே ஃபர்ஸ்ட். அப்போ எஸ்டி இப்போ தானே வந்துச்சு. முதல்ல பீட்டா தானே. பீட்டா தான் வரதுன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டு யூடியூப்ல போட்டு வைக்கலாம் தானே. அதே அன்னைக்கே எடுத்து அதை யாரு பண்றது? உள்ளாக்களுக்கே பண்றது அங்க வேற எக்கச்சக்கம். சரி, அதுதான் நான் சொன்னேன். ஒரு ப்ரொடியூசர் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்ட்ரீமிங் எல்லாத்தோட வேல்யூ இப்போ அதோட வர்த் என்ன? இப்போ அந்த இன்டர்வியூஸ் டேட்டாபேஸ் கலெக்ட் பண்ணாம ஒரு மீடியா வேலை செஞ்சிருக்காங்க சாஜி. இல்ல அவங்க இப்போ கூடவே யூடியூப் அவங்க செய்யறது இல்ல. நான் டிவி குட் மார்னிங் ஸ்ரீலங்கால ஃபர்ஸ்டா இன்டர்வியூ பண்ணது வந்து எவ்வளவு ஃபெயிலியர். உண்மையிலே இது வந்து அலட்டியான விஷயம் மச்சான். கோபப்படுறாங்க. இல்ல அது என்ன சொன்னவன்னா இது இல்ல இப்ப போடுறாங்க. ஒரு இப்ப ஜூம் வாங்க இங்க வாங்க. சக்தி டிவி நிர்வாகத்துக்கு நாங்கள் திருப்பி சொல்லிக்கிறோம், உங்களை ஏசலை திட்டலை கொஞ்சம் நல்லா செய்யலாமேன்னு கெஞ்சி கேட்குறோம். நீங்கள் மட்டும் இருக்கீங்க பண்ணுறது, உங்களால் தான் ஏறும் பண்ணுங்களேன் ப்ளீஸ். பாருங்க பப்ளிக் கோவப்படுறாங்க. பப்ளிக் இல்லை மச்சான். நான் சொல்கிறேன் என்னென்னா, இப்போ எனக்கு உண்மைக்குமே நிறையா விஷயங்கள் பார்க்குறது என்னென்னு சொன்னால் வந்துன்னா, இப்போ ப்ரொடக்ஷன் கொண்டு வருவானுங்க ரைட்டா. என்கிட்ட தான் நீங்கள் ரொம்ப கிட்ட கொண்டு வராதுக்கு ரொம்ப லாஸ்ட் வீடியோவில் பார்த்து ரொம்ப கோபமாக பேசியிருக்கேன் ரைட்டா. என்னன்னு சொன்னால் வந்து மச்சான் சில ப்ரொடக்ஷன்ஸ் இப்போ நீங்கள் சொன்ன இந்த க்ரௌன் இப்போல்லாம் செஞ்சானுங்க, இந்த டிஷ்யூ பேப்பர்லலாம் பார் ஒட்டி மச்சான் இப்படி ப்ரொடக்ஷன்ஸ் செஞ்சுருக்காங்க மச்சான். விளங்குதா? ஒரு செட்டுனா இப்போ லாஸ்ட்டாக அந்த உங்களுக்கு காட்டன் தான். இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஸ்டாண்டர்ட்ஸ் குறைஞ்சிருச்சு இல்லை, அது கூடுது இல்ல ஒண்ணுமே இல்ல. இவங்க செய்யற ரீசன் என்ன? இன்கம் இல்ல. அப்ப டிவிட கதையே முடிஞ்சிருச்சா ஸ்ரீலங்கா? எல்லாமே டிவி எனக்கு தெரியல. அதுதானே சொல்லுவாரு. இப்ப மெயின் மீடியா இப்ப ஆகும்னா அதுதான் சொல்றாங்க. ஆளுக்கால் இந்த நம்பர் ஒன் அவங்களே தான் சொல்றாங்க. நம்பர் ஒன்னுக்கான வேலைகள் யாருமே செய்யறது இல்ல. ரைட்டா? இப்ப நான் சொல்றேன், இப்ப மீடியான்னு சொல்றீங்க, ரைட்? மீடியான்னு சொல்றீங்க. இப்ப இருக்க அப்டேட் ஆகணும் தானே. இப்போ ஃபியூச்சரிஸ்டிக்காக என்ன இருக்குங்குதோ அதுக்கு அப்டேட் ஆகணும். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மீடியாவை விட டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்க நிறைய மீடியாக்கள் வந்து நல்ல நல்ல வேலைகள் செய்கிறாங்க. இவங்களோட பிரச்சனை என்னன்னா, இது வந்து இப்போ எனக்கு உண்மையில எனக்கு கோவம் வந்ததுக்கு இந்த டேட்டாபேஸ் வைக்காம ஒரு மீடியா வேலை செய்யுது. டேட்டாபேஸ் வைக்காம ஒரு மீடியா வேலை டேட்டாபேஸ் வைக்காம அவர் சொல்ல வந்து அந்த ஒரு நாளைக்கு எவ்வளவு பே பண்ணிருப்பாங்க தெரியுமா? இல்ல பே பண்ணிருப்பாங்கன்றது அது ஒரு பிரச்சனை. இப்ப அந்த பேமெண்ட் பிரச்சனையில தான் வரேன். அப்ப ரெண்டாவது செக்டர் வந்து இந்த ஜேர்னலிசம் இப்படி படிச்சு உள்ளுக்குள்ள வர செட் கொண்டு வந்து இந்த கிரேஸுக்காண்டி ஃபேஸ் காட்டணுன்றதுக்காண்டி. ஏன்னா ஃபேஸ் காட்டணுன்றதுக்காண்டி வந்த ஆக்கள் எப்படிப்பட்ட ஆக்கள்னா, இப்ப மார்னிங் ஷோக்கு வர ஆக்கள் கூட, ஏன்னா அந்த ஷோ பெருசா யாரும் பாக்குறது இல்லை அந்த டைம்ல. அது 2005 2010 டைமோட மார்னிங் ஷோ பாக்குற க்ரௌட் முடிஞ்சு சக்தி சட்டுக்கு இருந்துச்சு. இப்போ சக்தி சட்டில் வந்து தர்ஷனுக்காக சக்தி சட் பார்த்தார்கள், ஒரு பெரிய க்ரௌட் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு சாவலியோட கடைசியா சக்தி சட் ஷோ செஞ்சது. மீடியாவில் வெளியே வந்தீங்க, என்ன காசு தரல. இன்னும் 2 லட்சம் ரூபா கிட்ட பேலன்ஸ் இருக்கு சக்தி. மீடியாவுக்கு காசு வரலையா? அதுதான் இப்போ அவங்களோட பிரச்சனை என்னன்னா, அதுக்கு ஒரு நல்ல மார்க்கெட்டிங் டீம் ஒன்று வேணும். அப்போ மார்க்கெட்டிங் டீம்காரண்ட பிரச்சனை, நீ நல்ல ஷோ செய் நான் விற்கிறேன்,
நீ செய்யற குப்பையெல்லாம் எனக்கு Show வைக்கல. செய்யற விஷயத்துல நானும் சொல்றேன். நாங்க வந்து ஒரு மட்டத்துக்கு கீழே உள்ள லூப்பை மட்டுமே காய்ச்சிட்டு இருக்கோம். இல்லாதான் நான் வரேன் கொஞ்சம் இருங்க. இந்த பிரச்சனை அந்த ஒவ்வொரு செக்டரையும் முடிச்சிட்டேன் சரியா. 2 செக்டர் சொன்னேன். ஒன்று வந்து படிச்சேன்னா ஸ்ரீலங்கா காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசம் படிச்சு வார செட், இன்னொன்று இந்த ஃபேஸ் காட்ட வார செட். அவனுங்க எப்படி வருவானுங்கன்னா சக்தி சட் மாதிரி ஷோ தான் செய்வேன், எனக்கு வந்து வேற எந்த ஷோ வேணாம், எனக்கு வந்து யூத்தகாவை பண்ற ஆடியன்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டார் வேல்யூ மினிமம் ஸ்டார் வேல்யூ இருக்கிற முடிவு தான் ஒரு ஷோ தான் செய்யணும். ஸோ அப்படி வரவன் வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் அவன் செலவழிப்பான். அவனுக்கு காசு தேவையில்லை, அவனுக்கு மூஞ்சியை காட்டணும். அது எப்படின்னா வத்தலையிலேருந்து கொட்டையனாலேருந்து மட்டக்குழியிலேருந்து இல்லாட்டி அங்கால நிறைய தூரங்கள்ல இருந்தால் டெய்லி டுக்கில் வருவாங்க பன்னிப்பட்டியாக்கு வந்துட்டு போவாங்க. கிட்டத்தட்ட டுக்குக்கு மட்டும் செலவாகும் ஒரு 2000 ரூபா 3000 ரூபா அந்த டைம்லேயே. அப்படி ஸ்பெண்ட் பண்ணி வந்தாங்கலாம் நான் பார்த்துருக்கேன். நான் சக்தி சாட் மட்டும் தான் செய்வேன், இவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு பிரச்சனை இல்லைன்னு. அவ்வளோ செஞ்சுட்டு வந்து அந்த ஷோவுக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 1000 ரூபாயா 1500 ரூபா அந்த டைம் ஒரு ஷோவுக்கு பேமெண்ட். இப்படிதான் சேலரி கொடுக்குறாங்க. அப்போ இப்போ எப்படின்னு எனக்கு தெரியாது, அப்படி கூடாது. ஓ அவ்வளோ கொடுத்தாங்களா? மேபி இப்போ கூட்டியிருப்பாங்க. ஆனால் கம்பேரிட்டிவ்லி சக்தியில் பேமெண்ட் கூட அந்த டைம்லேயே. இல்லை உண்மையா சத்தியமா. அப்போ எல்லா ஃபுட்டாவது கொடுப்பாங்களா? இல்லை டீ வரும் அவங்க கொடுக்குற காசுல ஒன்றும் செய்யல, திருப்பி வீட்டை போகவே இயலாது. இப்போ நான் சில டைமுக்கு காலைல 4 மணிக்கு போயிட்டு இரவு 8 மணி வரைக்கும் இருப்பேன்னா இரவு 8 மணி தான் திருப்பி டிரான்ஸ்போர்ட் வரும். இப்போ எனக்கு வந்து வெயிலுக்குள்ளே திருப்பி போயிட்டு பஸ் எடுத்துலாம் போக சோம்பலாக இருக்கும். டுக்கு எடுத்தால் 1000 ரூபா போயிடும். அப்போ தார 1000 ரூபா டுக்குக்கே செலவழிக்கணும். மற்றது அந்த 1000 ரூபா உடனே வராது. ப்ரொடியூசர் உங்களுக்கு ஒழுங்கா இருந்தான்னா மாசம் முடிஞ்சோன்னே வரும். ப்ரொடியூசர் சோம்பேறியா இருந்து டைமுக்கு பேமெண்ட் போடாட்டி 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் கூட ஆகும். என்ன சார் சொல்றீங்க? இப்படித்தான் வேலை. இப்போ இது தமிழ் சைட்ல மட்டுமா இல்லாட்டி? எனக்கு தெரிஞ்சு சிரசேல இவ்வளவு மோசமான பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்க 1500 ரூபா பே பண்ண டைமே சிரசேல நான் கேள்விப்பட்டிருக்கேன். குட் மார்னிங் ஸ்ரீலங்காக்கு வந்து 5000 7500 ரூபா பே பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா அவனுக்கு இன்கம் இருந்துச்சு. இப்போ உன்னோட ஏதாவது கான்ட்ராக்ட் போட்டாங்களா, NDA ஏதாவது போட்டாங்களா இந்த நம்பர்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு? இன்னைக்கு வரைக்கும் நான் எதுவுமே சைன் பண்ணல. இதுவே செய்யலாம், அதங்க செய்ய போறேன். ஃப்ரீலான்ஸுக்கு இப்போ என்ன கேஸ் போடுவாங்களா? போடட்டும், என்ன மிச்ச காசு கேட்பேன். சரியா? இல்ல சிரிக்கிற விஷயம்ல உண்மையிலே வந்து அலட்டியான விஷயம் தான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். நான் இப்படி நாட்டுல இப்படி ஒரு மீடியா இருக்குன்னு சொன்ன இருக்கிறதுக்கு இல்லாம இருக்கலாம். உண்மையில என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் இல்ல சிச்சுவேஷன் வந்து மாயா. இப்ப நீங்க எப்ப கடைசியா டிவி பாத்தீங்க? இருந்து ஞாபகமே இல்ல. நீங்க நான் எந்த ஷோவே நான் பார்க்க மாட்டேன். இல்ல அதுதான் இப்ப டிவிட டைம் முடிஞ்சுன்றதுக்காக ஒரு டிவி சேனல் இல்லாம அதாலதான் நான் கேட்டேன். இப்ப 2018-19லயே ஆல்மோஸ்ட் யூடியூப் வந்துருச்சு, சோஷியல் மீடியா வந்துருச்சு. யூடியூப் இவ்வளவு கிரேஸ் ஆகலாம். ஆனால் ஃபேஸ்புக்கு ஒரு நல்ல இது இருந்துச்சு. அட்லீஸ்ட் போஸ்டர் அது இதுகள் பார்த்து அந்த மாதிரி இருந்துச்சு. மற்ற ட்ரெய்லர்ஸுக்கு வந்து நல்ல ரீச் இருந்துச்சு யூடியூப்லேயோ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லேயோ. அப்போ நான் சொன்னேன் அட்லீஸ்ட் நாங்கள் நாளைக்கு என்ன செய்ய போகிறோம்னு ஃபேஸ்புக்கில் போடுவோம், இதுதான் டாபிக். அப்போ அதில் வர கமெண்ட்ஸை வச்சுன்னு சரி பேசலாம், இல்லாட்டி அவங்கள கேள்வி கேட்க சொல்லலாம், அப்படி ஏதாவது செய்வோம்னா அப்படி சொல்லி தான் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடவே குட் மார்னிங் ஸ்ரீலங்கா சக்தி சாட்டுக்கு மட்டும் அதை போட்டு கொண்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மற்றதுகளுக்கு நான் குட் மார்னிங் ஸ்ரீலங்காவுக்கு நான் அதை கூட தான் போட தொடங்கினாங்க. அப்போ இப்போ நான் வந்து இதில் க்யூரியஸாக இருக்கேன்னு விளங்கிட்டு தானே. அப்போ சொன்னாங்க நீ ஏன் செஞ்சு போடு. அப்போ சரி ஓகே, சக்தி டிவி மாதிரி ஒரு சேனலில் வந்து சோஷியல் மீடியா கையில் வருதுன்னா நான் ஏன் வேணான்னு சொல்ல போகிறேன். அதான் சொல்ல வரேன். சரியா? இல்லை ஆக்சுவலி இதே தான் நானும் பண்ணுறேன். இல்லை அப்போ நமக்கு அந்த டைமில் வந்து நமக்கு வந்து செய்கிறது தான் ஆசை. இப்போ அதுக்குள்ள என்ன இப்போ மீடியா பொலிட்டிக்ஸ் என்ன இருக்குது, அவங்களோட பட்ஜெட் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம இது நல்லா வரணும். அது இத்தனைக்கும் நான் ஃப்ரீலான்ஸ் தான். அப்போ எனக்கு வந்து கமிட்மெண்ட்டும் இல்லை. இல்லை இந்த விஷயத்த வந்து ஏதோ இப்போ இப்படி தானே ஒரு மீடியாவை பற்றி கதைக்கிறோன்னு சொன்னால் வந்து சரி இது சீரியஸாக பேச வேண்டிய விஷயம் தான். அடுத்த எபிசோடில் இப்போ நான் கேட்ட டெக்னிக்கல் விஷயமா இருக்கட்டும், இத்தனை வருஷம் இந்த மீடியா ரன் பண்ண இப்படி ஃபோல்டெல்லாம் இருக்கட்டும், இதை பற்றி கதைக்கிறோன்னா யாரை கூப்பிட்டு கதைக்கலாம்? எனக்கு தெரிஞ்சு எப்படியும் டிவிக்குள்ள இருக்கவங்க இதை பத்தி பேச மாட்டாங்க. மற்றது டிவிக்குள்ள வேலை செஞ்சவங்களுக்கு வேலை செஞ்சு முடிஞ்ச போல வெளியே வந்து பேசலாமா என்ன அக்ரிமெண்ட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஃப்ரீலான்ஸரா வேலை செஞ்சு ஃப்ரீலான்ஸரா வெளியில வந்துட்டேன். ஆனா அப்பயுமே எனக்கு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அப்படி அக்ரிமெண்ட்ஸ் யாரும் வாசிக்கிறது இல்லை. ஆனா அதுல இதை பத்தி எல்லாம் ஒன்றும் இருக்குல்ல. அக்ரிமெண்ட் சூ பண்ணுங்க பண்ணுங்க முடிஞ்சா. சம்பளமே தரல 2 லட்சம் மிச்சம் இருக்கு. சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்காங்க. பேசுறோம் ஓப்பனா பேசுறோம்ட்டு இப்ப பேசுற விஷயங்கள் உண்மையிலேயே இல்ல இப்படிதான் பாவப்பட்ட விஷயம். நம்ம ஒரு மீடியாவை தூக்கி அடி அடிச்சுக்கிட்டு இது வந்து ஒரு ஆதங்கம். நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு காரணம் வந்து சக்தியில நான் பார்த்த மியூசிக் வீடியோஸ் தான். அது சக்தியில காட்டிக்கு வந்து ஸ்டார்டிங்ல நான் வேற எங்கேயாவது பாத்துருக்க மாட்டேன். அங்கேயே நின்றுட்டாங்களே. நான் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா போகக்குள்ள உண்மையா ஆசையோட தான் போனேன்.
எனக்கு ஃபேஸை காட்டணுன்றதை சக்தி விட வந்து இன்னைக்கு மாட்டுன்னு நான் நினைச்சு கொண்டு பார்க்கலாம் மச்சான். ஃபேஸை காட்டணுன்றதை விட ஓகே இதுல இருந்து ஏதாவது லேர்ன் பண்ணலாம், இதுல என்ன சரி ஒன்று செய்யலான்ற ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு. போய் கொஞ்ச நாள் சரி ஓகே செய்வோம் செஞ்சுட்டு வந்தோம். அப்புறம் எப்படி இன்டர்வியூஸ் வரும்டா 8 மணி வரைக்கும் லைவ் போவோம். 8:30 யாராவது ஒருத்தனை வந்து கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. சரி வேணா இன்டர்வியூ பண்ணுங்க. அவன் யாருன்னு பேர் கூட நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இல்ல உண்மையா எனக்கு அவன் யாருன்னு பேர் கூட தெரிஞ்சிருக்காது. அந்த 5 நிமிஷம் கேப்ல நான் கூகுள் பண்ணி அவன் யாருன்னு அவன் வரலாறு கண்டுபிடிச்சு இல்லாட்டி வந்து கூப்பிட்டு உட்காந்தோன்னே ஓகே நீங்க உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க ஜோஷுவான்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ண இல்லமா. இல்ல அது ஸ்ரீலங்காவுக்கே உரித்தான ஒரு பாணி என்னன்னா ஹோஸ்ட் வந்து ஒரு கெஸ்ட கூட்டு வச்சுட்டு வந்து கெஸ்ட் கிட்ட கேட்பாங்க நீங்க யார சொல்லுங்க. ஏன்னா உண்மையா அவங்களுக்கு தெரியாது. ப்ரொடியூசர் வந்து பக்கத்துல இருந்து காது சொன்னா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அது ஏன் அவங்களுக்கு தெரியாதுன்னா அவங்களுக்கு ஹோஸ்ட் யாருன்றது இன்டர்வியூக்கு வந்து உட்கார வரைக்கும் தெரியாது. அது உண்மையாவே ஹோஸ்டோட பிரச்சனை இல்ல. இங்க இருக்க ஹோஸ்ட் உண்மையா பாவம். இது யார் செஞ்சிருக்கணும்? ப்ரொடியூசர் செஞ்சிருக்கணும். இங்க இருக்க ப்ரொடியூசருக்கு வந்து அது செய்ய நேரம் இங்க இருக்க அது இங்க இருக்கு. இவ்வளவு எரர் பிரச்சனைக்குமே ரீசன் வந்து சதி அவங்களோட ஜாப் என்னங்கிறது தெரிஞ்சு செய்யறது. உண்மையிலே ப்ரொடியூசர் யாரு, ப்ரொடியூசர் என்ன வேலை செய்வாரு அப்படி கிடையாது. கொஞ்சம் இப்பதான் இந்த இடத்துல வந்து நான் ப்ரொடியூசர் வந்து வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் அங்க இருக்காங்க. ஆனா என்னது அவங்கள புளிஞ்சு வேலை வாங்க முடியாது இல்லையா? இப்போ என்ன இப்போ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வந்து பாவம்ன்றதால அப்படி புளியராக்கல்ல பேர் சொல்லாம இருக்கேன். நானும் சொல்லல வதப்பட்டு அலாத குறையா இருக்கும். ஏன்னா ஒரு டீம் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருந்தா தான் சில வேலைகள் வந்து டக்கு டக்கு நடக்கும். டெய்லி ரன் பண்ற ஒரு மீடியாவில் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கணும் சில விஷயங்கள் பாக்குறதுக்கு. இப்ப அங்க இருக்கிற ஒரு 2 ப்ரொடியூசரை வச்சு தான் 24 மணி நேரத்துக்குரிய ஷோவே நீங்க ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க. அப்படித்தான் நடக்குது. 2 3 பேர் இருப்பாங்க. அவங்க வச்சு 4-5 ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அப்படிதான் நடக்குறாங்க. மொத்தமாவே 5 ப்ரொடியூசர் தான் இருப்பாங்க. அவங்க தான் எல்லா 5 பேர் இருக்காங்க. ப்ரொடியூசர் பேர்ல அப்படி இருப்பாங்க. இல்ல நான் கேக்குறேன், இப்போ நீங்க ப்ரோக்ராம்ஸ் பண்ணும்போது கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்குதா? இந்த மாதிரி ஷோஸ் தான் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஸ்டாண்டர்ட் இருக்கா? சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. இப்போ பிராண்ட் பேர் சொல்லக்கூடாதுன்றது ஒரு ஸ்ட்ரிக்ட் ஸ்டாண்டர்ட். அது லீகல் பிரச்சனையால செய்யறானுங்கல்ல. அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு. மற்றபடி என்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் சரியா. இந்த கோமாளி கிங்ஸ் படம் ரிலீஸ் பண்ணோம். பொங்கலுக்கு என்ன ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் ஷோ பண்றோம். ஸோ படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதனால படத்துல இருக்கிற நடிச்சவங்க ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ்னு எல்லாரையும் கூப்பிட்டு ஷோ பண்றேன்ட்டு பண்றாங்க. அப்போ நான் சின்ன பொடியன், எனக்கு 17 வயசு 18 வயசு தான். நான் போயிருக்கேன். ஆனால் அங்கே வந்திருந்தது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ரொம்ப மரியாதைக்குரிய ஆக்டர்ஸ், வயசானவங்க வேற சரியா. இந்த ஒரு 3.5 அடி 4 அடியில் நூலை கட்டி அதில் பனிசை வச்சு கீழே முழங்கால் போட்டு நூலில் கட்டி இருக்கிற பனிசை சாப்பிட்டு விளையாட சொல்கிறாங்க. இதுதான் பொங்கல் ஷோன்னு சரியா. ஒரு புதறிவு இருக்கணும் இல்லையா, ஒரு பகுத்தறிவு இருக்கணும் இல்லையா. அது அப்படியே போஸ்ட் பண்ண அதுக்கு பிரச்சனைக்கு வர சரியா. இதனால ஷோக்கே வரல. இத்தனை வருஷம் மீடியாவுக்கு மூஞ்சி காட்டாம இருந்ததுக்கு காரணம் இதுதான். அதான் இப்ப நான் அந்த மூஞ்ச காட்டுற விருப்பமான ஒரு கிரௌட பத்தி சொன்னதானே. 3வது ஒரு கிரௌட் இருக்கு, உண்மையாவே பாவப்பட்ட கிரௌட். இவங்க வந்து இந்த 17,000 ரூபா 18,000 ரூபாய்க்கு வேலை செய்யறதுக்கு யார் ரெடியா இருக்கானோ அவங்கள கூப்பிட்டு நீ தான் மீடியா பர்சனாலிட்டின்னு நம்ப வச்சு தூக்கி இங்கே போடுறது. அப்படி ஒரு க்ரௌட் மீடியாவுக்குள்ள இருக்கு. அதுக்கு பிறகு அவன் தங்களுக்கு தான் மீடியா தெரியும்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், தங்களை ஆர்ஜே விஜேன்னு போஸ்ட் போட்டிருக்கவன் எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு மாட்டுப்பட்டு வந்து இன்னைக்கு தன்னைத்தானே நம்பிட்டு இருக்கவனா தான் இருப்பான். ஏன்னா அந்த டெஸ்பரேட்டா தன்னை ஒரு மீடியா பர்சனாலிட்டின்னு காட்டுற ஒரு க்ரௌட் இருக்குது தானே, அவங்க மோஸ்ட்லி இப்படி வந்து மாட்டின க்ரௌட் தான். ஏன்னா அவன் ஃபர்ஸ்டா வேலைக்கு வரக்குள்ள இப்படி ஒரு ஐடியாலே இருந்திருக்க மாட்டாங்க. என்ன வேலைக்கு போறோம்னு கூட தெரிஞ்சிருக்காது. சக்தி டிவிக்கு வேலைக்கு போறோம், வசந்தன் டிவிக்கு வேலைக்கு போறோம், சூரியன் எஃப்எம்க்கு வேலைக்கு போறோம்ன்ற ஒரு கிரேஸுக்கு 17,000 ரூபா 18,000 சம்பளம் பரவாயில்லன்னு வந்திருப்பாங்க. ஆனா அவங்க எங்க இருந்து வந்திருப்பாங்கண்டா, சிறுவலாட்டன்ல இருந்து வந்திருப்பாங்க, யாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருப்பாங்க, இல்லாட்டி பதுர்ல வந்திருப்பாங்க. வந்து இங்க ஒரு 3,000 ரூபா 4,000 ரூபாய்க்கு எங்க சரி ஒரு சின்ன ரூம் ஒன்று எடுத்து சாப்பிட்றதுக்கு கூட பட்ஜெட்ல சாப்பிட்டு அப்படியானாக்கள் என்ன செய்வாங்கன்னா காலை 4 மணிக்கு டிரான்ஸ்போர்ட்ல வந்து பின்னர் 8 மணிக்கு டிரான்ஸ்போர்ட்ல போவாங்க. டிரான்ஸ்போர்ட் கொஸ்ட்டை கட் பண்றதுக்காண்டி. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு பஸ்ஸுக்கு கொடுத்தா காசு காணாது. தர 17,000 18,000. சாப்பாடு வந்து லஞ்ச் மட்டும்தான். மற்ற டைம் எல்லாம் டீலே தான் ஓடும். அது பக்கத்துல ஒரு கடை இருக்கு, 200 ரூபா 220 ரூபா சாப்பாடு இருக்கும். அப்ப அந்த கடையில சாப்பிடல, அது தெரியாது. அப்ப ஒரு நாளைக்கு 200 ரூபான்னா 30 நாளைக்கு வந்து 6,000 ரூபா, ரூமுக்கு ஒரு 4,000 ரூபா, அவர் 5,000 ரூபா 10,000 ரூபா வீட்டுக்கும் அனுப்புவாங்க. அப்படி ஆக்கள் இருந்தாங்க, இன்னும் இருக்காங்க, நான் நம்புறேன்.
இது சக்தியில மட்டும் இல்லை, இது வீரகேசரியில இந்த மாதிரி ஆக்கள் இருக்காங்க, வசந்தத்தில் இந்த மாதிரி ஆக்கள் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சூரியன்ல இருந்திருக்காங்க. எல்லா மீடியாக்குள்ளேயுமே இப்படி ஒரு செட் இருந்திருக்கு. ஏன்னா சரி ஓகே, நான் எனக்கு வந்து ஃபர்ஸ்டாவே இவ்வளவு ஒரு பெரிய இடத்துல வேலை கிடைக்காது, ஸோ இங்க இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிடலான்ற ஒரு நம்பிக்கையில வந்து அந்த ட்ரெப்ல மாற்றுறது. இந்த ட்ரெப் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெப் வந்து மேல அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்க ஆட்களுக்கு தெரியாதுன்னு தெரியும், அவங்க தான் ட்ரெப்பே போடுறது. இல்ல நான் கேட்கிறேன், இப்போ நான் சொல்றேன், இப்போ வட்டம் ஒன்று போட்டேன். இப்போ நாம வந்து ஒரு லெவலுக்கு உள்ள வட்டத்தை லூப்பை பற்றி மட்டும்தான் காய்ச்சிட்டு இருக்கோம். கண்டென்ட் சரி இல்லை, அதனால மார்க்கெட்டிங் சரி இல்லை, மார்க்கெட்டிங் சொல்ற கண்டென்ட் சரி இல்லை. இது நடக்குதுன்றது வந்து அதுக்கு தெரியும் அவங்களுக்கு. இன்னைக்கு இருக்க ரீசனுக்கு தான் நான் வரேன். சரியா, இப்போ இப்படி ஒரு செட் இருக்கா? இப்போ ஓப்பனாக கேட்குறேன், உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை ஜேர்னலிசமே தெரியாத ஒருத்தன்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? அப்படி எனக்கு தெரியல. ஓகே, ஜேர்னலிஸ்ட் வேணாம், ப்ரொடக்ஷன்ல ப்ரொடியூசரோ இல்லாட்டி ஒரு செய்யற வேலையிட முழுமையான டெப்த் தெரியாம இதுக்குள்ள வந்து வேலை செய்யறாங்க. அதுதான் நம்ம ஸ்டார்ட்ல அது எங்க இருந்து வருதுன்னா இப்படிதான் 17,000 ரூபாய்க்கு அவனுக்கு அப்படி ஒருத்தன் தான் கிடைப்பான். சரியா, ஆமா, அவன் தான் அந்த சிச்சுவேஷன்ல அவனும் லேர்ன் பண்றதுக்கு கூட யோசிக்கணும். இந்த SLCJல இருந்து வரவனோ மூஞ்சிய காட்ட வரவனோ என்ன ஆவான்னா, தனக்கு தேவையானது கிடைச்சோன்னா கிளம்பிடுவான், இல்லாட்டி தனக்கு தேவையானது கிடைக்காட்டி கிளம்பிடுவான். ரெண்டுல எது நடந்தாலும் கிளம்பிடுவான். இல்லையா சஜி, இப்போ நான் கேட்க வரேன், இதில் ரொம்ப காலமா ஒரே சேனல்ல வேலை செஞ்ச நிறைய பேர் இருக்காங்க தானே. அதுதான், ஏன்னா அவங்களுக்கு அந்த வேலையை விட்டா இன்னொரு வேலை கிடைக்காதுன்னு பயம் காட்டி வச்சிருக்காங்க. அதுதான் உண்மை. அது இல்ல, நீங்க நம்பாதீங்க. இல்ல அது ஒரு அடிமைத்தனம் தானே. அது அடிமைத்தனம் தான் மாயா. இப்படித்தானே, இப்ப நீங்க 17 வயசு பழையம் கூப்பிட்டு வச்சு அடிக்கிறது. கொஞ்சம் கேளுங்க, நீங்க 17 வயசுல ஒரு டிவிக்கு வேலைக்கு போறீங்க. அவ்வளவு பேர் கழட்டி எடுங்க, நாங்க வேலை கொடுப்போம். இல்ல நான் கேட்கறதுக்கு நீங்க மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லுங்க. ஒரு 17 வயசுலயோ சரி 19 வயசுல யூனிவர்சிட்டி ஸ்கூல் முடிச்ச உடனேயோ எந்த குவாலிஃபிகேஷன் இல்லாம ஒரு பெரிய சேனலுக்கு வேலைக்கு போறீங்க, ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சீங்கன்னா நீங்க அதை ரியலைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு 10 வருஷம் ஆயிரும். ஏன்னா அது வரைக்கும் காலைல 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் வேலை செஞ்சா உங்களுக்கு வீட்டை போய் யோசிக்க அப்படி இல்லை. நீ இல்ல, நான் சொல்றேன், நார்மலா அப்படி ஒரு வேலைக்கு போய் நீ தான் வேலைக்கே போலே, நீ எப்படி அதுக்குள்ள வருவேன்? சரியா, அப்ப அப்படி அதை ரியலைஸ் பண்ணக்குள்ள அவங்களுக்கு கல்யாண வயசு ஆயிரும், இல்ல கல்யாணம் ஆயிரும். அதுக்கு பிறகு அந்த ரிஸ்க் எடுக்க இயலாது. பிராக்டிக்கலி அதுதான் பிரச்சனை. நீங்க குழந்தை பிறந்து பிள்ளை குட்டியோட இருக்கிற நேரம் அப்போ ஒரு 50,000 60,000 சம்பளம் வந்துருக்கும் மினிமம். அவங்களுக்கு பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு அந்த சம்பளம் கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கும். அந்த வயசுல நீங்க ரிஸ்க் எடுப்பீங்களா? வேலையை விட்டுட்டு நான் வந்து எனக்கு எல்லாம் தெரியும்னு நான் உலகத்துக்கு காட்டுறேன், நான் புரட்சி பண்றேன், ஸ்ரீலங்கால மீடியாவே மாத்துறேன்னு உங்களால செய்யலுமா? நான் அப்படி செஞ்சுதான் ஆகணும். நான் கட்டாயம் எப்படியுமே அதுதானே. நானும் கல்யாணம் கட்டியிருக்கேன், 2 புள்ள இருக்கு. இல்ல நீங்க முதல்ல இருந்தே இந்த ஏரியாக்குள்ள இல்லமாயா? நான் கேக்குறேன், உங்களுக்கு தெரிஞ்ச சிச்சுவேஷன்ல லொக் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வெளிய வர்ற 10 வருஷம் 15 வருஷம் இப்படி ஒரு ரூட்டினுக்கு இருந்ததுக்கு பிறகு உங்களுக்கு உடனே இமீடியட்டா மாறலுமா? இப்படிதான். இப்ப ஃபோர்ஸ்ஃபுல்லி வேலையை விட்டு அனுப்பிட்டாங்கன்னா வேற கதை. இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப் சேனல் திறந்து தங்களை தாங்களே இப்படி டைட் பட்ஜெட்ல இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. இப்ப உண்மையிலே எனக்கு தெரியும் நல்ல பாயிண்ட் என்னன்னா, இப்ப மீடியால இருந்து எல்லாரும் வெளியே வந்து தனித்தனியா அது இது ஒரு மீடியாவுக்கு பெரிய ஃபெயிலியரா இல்லையா? அவங்க வேலையை விட்டாங்களா, வேலையை விட்டு அனுப்பினதுக்கு பிறகு யூடியூப் சேனல் திறந்தாங்களான்னு தான் நீங்க பாக்கணும். நீங்க சொல்ற அவ்வளவு பேருமே ஏதோ ஒரு காரணத்தால வேலையில இருந்து வெளியில போன பிறகு வேற வழி இல்லாம யூடியூப் சேனல், அவங்களுக்கு ஒரு ஃபேம் இருந்துச்சு இல்லாம இல்ல, அதை அவங்க காசாக்குறதுக்கு என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. உள்ள இருக்கிற நேரமே யூடியூப் சேனல் செஞ்சவங்கள சேனலை விட்டு வெளியே அனுப்பின சீனும் இருக்கு. அது சேனல் செஞ்சனால நீங்க ஒரு சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இன்னொரு சேனல்ல வந்து நீங்க அது என்ன பர்சனல் சேனலா இருந்தாலும் அந்த அட்டிட்யூட் தான் இன்னைக்கு வந்து யூடியூப் சேனல் செய்யறவங்களே மத்தவங்க சேனல்ல போய் ப்ரோமோட் பண்ணி கொடுக்கறது இல்ல. ஏன்னா அது கொலாப்ல வேலை செய்யறது இல்லையா? தமிழ்ல யார் கொலாப்ல வேலை செய்யறாங்க சொல்லுங்க. இது வந்து நான் சொல்றேன், இந்த சேனல்ல இருந்து வெளியில வந்தாக்கள் யாரு இன்னொரு ஆளை ப்ரமோட் பண்றதுக்கோ இதன்றதுக்கோ சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு. ஏன்னா அது வந்து அந்த சேனல் ரத்தத்துல இருந்தே வருது. ஏன்னா அந்த கம்பெடிட்டிவ் மீடியா மைண்ட் செட் அதுல இருந்து. இப்ப ஒரு சேனல்ல இருந்து இன்னொரு சேனல்ல பத்தி நல்லா பேச மாட்டாங்க, அந்த சேனல்ல பேரை யூஸ் பண்ண மாட்டாங்க, கலாப் பண்ண மாட்டாங்க. இப்ப இதுவா இப்ப அங்க இருக்கக்குள்ள எல்லாம் ஆர்டிஸ்ட பாட்டு ஒரு சேனல் மூலமா ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா அந்த பாட்டையே மத்த சேனல்ல போட மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. ஸ்ரீலங்கா இந்தியன் அதுதான் இங்க இந்தியன் பாட்டு இந்தியால போடுவாங்க. சரி, அப்ப அப்படி நடந்ததுதான் ஈகோ தானே இல்ல. இப்படிதான். அது 2 விஷயம் இருக்கு. இது இல்ல, இது 100% கிடையாது. இப்படியும் இல்ல சிச்சுவேஷன் இல்ல, இது செப்பரேட்டிசம். இது செப்பரேட்டிசம். இது அழகா எப்படி நடந்துச்சுன்னா, இப்ப இதே இங்கிலீஷ் சேனல்ஸ் இருக்கு தானே,
இப்போ இங்கிலீஷ் சேனலில் நீங்கள் நியூஸ் ஃபர்ஸ்ட்லேயோ இல்லை MTV. தெரனையிலையோ மற்றது எல்லாத்துலேயும் சிங்கள இங்கிலீஷ் சேனலில் எப்படி நடக்கும்னா அவங்களுக்கு வார ப்ரெசன்டர்ஸையோ இல்லை அங்கே இருக்கிற ஃபேஸஸை வந்து வெளியில் செய்ய விடுவாங்க. அதுதான் நான் கேட்குறேன். ஆனால் அக்ரிமெண்ட் வச்சுருப்பாங்க, மற்ற சேனல்ஸுக்கு செய்யக்கூடாது, நீங்கள் வெளியில் வேணால் வேறு வேலையை செஞ்சு நீங்கள் ஃபேமஸ் ஆகிக்கொள்ளுங்க. நான் வந்து உனக்கு இவ்வளோ, இப்போ நான் உனக்கு ஃபேமும் தாரேன், உனக்கு ஒரு லிமிடெட் காசு தரேன். இப்போ இந்தியாலையும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் தமிழ் கம்யூனிட்டிகளுக்கு தான் இந்த விஷயம்லாம் எப்படி நடக்குது. ஸ்ரீலங்காக்குள்ள அதான் சொல்கிறேன். இப்போ ஸ்ரீலங்காவில் நடக்குதுன்னா, இப்போ ஸ்ரீலங்காவில் தமிழ் சேனல் ஒன்று வேலை செய்கிற ஒரு ஆள் வந்து டிவிக்குள்ளே இருந்து கொண்டு வெளியில் வேலை செஞ்சுதான்றது கஷ்டம். கான்ட்ராக்ட் இருந்துச்சுன்னா சம்பளமும் ஒழுங்கா கொடுக்குறான் இல்லையா? அதுதான் பிரச்சனை. ஏன்டா முதல்ல வந்து அவனுக்கு ஃபேம் இருந்துச்சு, முதல்ல சக்தி டிவிலையோ வசந்த் டிவிலையோ வேலை செஞ்சா அவனுக்கு ஒரு ரெகக்னிஷன் ஒன்று வரும். அப்போ அதை இவன் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, உண்மையாக மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் கன்செப்ட். ஏன்னா இப்போ சும்மா சொல்லுவோமே, இப்போ நான் சக்தி டிவியில் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா ப்ரெசென்ட்டாக இருந்தா எனக்கு ஒரு ரெகக்னிஷன் இருக்கு. அப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் அங்கே போயிட்டு எல்லா இடத்துலையும் என்னத்தையும் கழிச்சிட்டு வர இல்லாது, ஏன்னா அது சேனல்ட ரெப்யூட்டேஷனை தான் பாதிக்கும். ஆனால் இவங்க என்ன நம்பி வெளியில் அனுப்புகிறாங்க இல்லை, ஏன்னா இவங்க வேலைக்கு எடுத்து வச்சிருக்கவன் எல்லாம் இப்போ நான் சொன்ன இந்த 3-4 கேட்டகரிக்குள்ளே இருந்து வரவன், அவனை அனுப்ப இல்லாது. நீ என்னத்தை வேணா கதை, உனக்கு அந்த சென்சிபிலிட்டி இருக்குது, நீ கதைக்கிறது எல்லாம் வந்து நியாயமாக தான் இருக்கும், நம்பி அனுப்ப இல்லாது. இதே சிங்களத்தில் இங்கிலீஷில் இருக்குன்னு அனுப்ப. ஏன்னா இப்போ இங்கிலீஷ் மெயினாக நியூஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தா, நியூஸ் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறவன் எல்லாருமே சோஷியல் மீடியாவுக்கு போனீங்கன்னா குறைஞ்சது 100K ஃபாலோவர்ஸோடு இருப்பான். ஏன்னா அவனுக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் இருக்குது, அவனுக்கு செய்ய தெரியுது, அதே மாதிரி அவனுக்கு அந்த சென்சிபிலிட்டியும் தெரியுது, அவன் அதுக்கேற்ற மாதிரி தன்னை ப்ரமோட் பண்ணிக்கொள்கிறான். ஸோ அவன் வெளியில் வர பிராண்ட்ஸ் மூலமாக வேறு ஏதோ மூலமாக அவன் காசு வச்சுக்கொள்கிறான். அது இவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, அவனுக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்தியாவிலேயே இதே செக்மெண்ட் தான் நடக்குது. இன்றைக்கி விஜய் டிவியில் இருக்கிற ஸ்டார்ஸ்ல இருந்து, விஜய் டிவியோட ஹோஸ்டில் இருந்து, அங்கே யூஸ் பண்ணுற கமெடியன்ஸோ மற்றது யாருமே வந்து விஜய் டிவியால் பெரிய நம்பர்ஸ் உழைக்கிறது இல்லை. அவங்களுக்கு வாரது எல்லாமே கொலாபரேஷன்ஸ்ல இருந்தும் மற்ற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல இருந்தும் அவங்க ஃபீச்சர் பண்ணுறதுல இருந்தும் தான் அவங்களுக்கு காசு வருது. விஜய் டிவி அங்கேயும் ஒரு ஷோவுக்கு எனக்கு தெரிஞ்ச 5000-10,000 அந்த மாதிரி ஒரு இந்தியா காசு தான் கொடுக்குறாங்க. கம்பேரிட்டிவ்லி விஜய் டிவியோட ஸ்டாண்டர்ட்ஸுக்கு சரியான குறைய. ஆனால் விஜய் டிவி கொடுக்குற ஃபேமை யாராலையும் கொடுக்கல விஜய் டிவியால். இப்போ கடைசி அந்த நீயானான ஷோவில் வந்து ஒரு கேர்ள், யாமினியோ அது ஒரு கேர்ள் அழுது, அவள் இன்னைக்கு அவளுக்காண்டி உலகத்தில் இருக்கவன் எல்லாம் வீடியோ போட்டுட்டு இருக்கான். அப்படி இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஆளை ஃபேமஸாக கேளும். ஸோ அதால் அங்கே வாரவங்களும் அதை டிமாண்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா விஜய் டிவியில் ஒரு ஆள் ஹோஸ்ட்டுண்டா வெளியில இருந்து விஜய் டிவியோட அந்த நேமுக்காக வெளியில இருந்து கூப்பிடுறவன் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் கொடுக்கறதுக்கு அவன் தயாராக இருப்பான். அப்போ அதுக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டாக இவங்களுக்கு இதை குறைச்சி செய்கிறதுல பிரச்சனை இல்லை. இப்போ இவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை மட்டும் கொடுத்துக்கொண்டு மற்ற பக்கம் இருந்து வர எல்லாத்தையுமே பிளாக் பண்ணுறாங்க. பிளாக் பண்ணக்குள்ள ரன் பண்ணுறதுக்கு வழி இல்லை. அப்போ இது எங்கே இதாகும்னு சொன்னால், இப்போ ஒருத்தருக்கு வந்து தண்ட ஃபேஸ் வேல்யூ ஓரளவுக்கு வெளியில் வந்துருச்சுன்னு தெரிஞ்சோடனே இவங்க டிவியை விட்டுட்டு போய் தான் அந்த இதை செய்ய வேண்டிய. முதல்ல சொல்ல வந்த விஷயம் அதுதான். இப்போ இந்த மீடியாவிலேருந்து வெளியே வந்த கேரக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ அவங்க வெளியே வந்தனால தான் நிறைய கேரக்டர்ஸ் உண்மையிலேயே வந்து ஃபேம்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த சீன் ஒன்று இருக்குது தானே. இப்படி தான். இப்போ இதில் வந்து இவங்க வெளியில் வந்ததுக்கு ரீசன் என்னென்னா, அதுக்குள்ளே இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன். ஏன்டா இப்போ எனக்கு வந்து வெளியில் ஒரு வாய்ஸிங் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வருது, இல்லாட்டி ஒரு நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வருது, இல்லாட்டி ஒரு ஃப்ரீலான்ஸாக போய்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறதோ இந்த அமௌண்ட் வருது, இதுகளுக்கே விட மாட்டாங்க. அப்போ அப்படி இருக்கக்குள்ள எப்படியுமே இவங்க கொடுக்குற 1500 ரூபா சம்பளத்துக்கு நான் எவ்வளோ காலம் வேலை செய்யணும்.